அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் அந்த ஒரு புதிய அறிவிப்புகள் என்னவாக இருக்கும். டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை குறைச்சதுனால நிறைய பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோடைய உண்மையான தகவல்கள் என்ன, டிஆர்பியில் தற்சமயம் வந்திருக்க ஆசிரியர்களுக்கு வந்திருக்க நல்ல செய்திகள் என்னென்ன, இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்பியில் நான் இங்கே எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா டெட் பாஸ் வந்து அனைவருக்குமே 60 மார்க் எடுத்தால் போதும், அனைவருக்குமே டெட்டு பாஸ் என்ற அறிவிப்பை முதல்வர் விரைவில் வெளியிட இருக்காருங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் பாஸ் மார்க்கு அனைவருக்குமே 60 மார்க் என்றதை குறிப்பிட்டு சொன்னதுனால ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சில சேஞ்சஸ்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ்களை பொறுத்து தான் ரிசல்ட்டும் மாறுபடும். அப்படி மாறுபட்ட ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது ரிசல்ட்டை பார்க்காதவங்க தயவுசெய்து ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ யூஜிடிஆர்பியில் முக்கியமான தகவல்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில முக்கியமான அறிவிப்புகள் வர இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த ஒரு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்வு வாரியத்துடைய தலைவர் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே சில முக்கியமான அறிவிப்புகளை நமக்கு வர காத்துக்கிட்டு இருக்க மக்களே, ரெடி ஆகிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு தகவல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முக்கியமான இன்னொரு அப்டேட்டு நமக்கு கொடுக்குறாங்க. அந்த என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியமன தேர்வு ரத்து செய்ய போகிறாங்களா இல்லையா, நியமன தேர்வு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும், யாருக்கெல்லாம் இந்த நியமன தேர்வை நடத்துறதுக்கு தகுதிகள் இருக்குது அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நியமன தேர்வு அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்களா, வாய்ப்பே இல்லை, ரத்து பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கைகள் பல வச்சுருக்காங்க. ஸோ நியமன தேர்வை ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சிறப்பு டெட்டு அனைவருக்குமே வைக்குவாங்களா, இல்லை தனியார் ஆசிரியர்களுக்கா, இல்லை அரசு ஆசிரியர்களுக்கா. ஸோ சிறப்பு டெட்டை பொறுத்த வரைக்கும் டெட் தேர்வில் தோல்வி அடைஞ்ச அனைவருக்குமே வைக்கணும் அப்படின்றது கோரிக்கையாக போயிட்டுருக்கு. ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சிறப்பு டெட்டை கோரிக்கையோட விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே வைக்க போகிறாங்க. டெட் தேர்வில் தோல்வி அடைந்த அனைத்து ஆசிரியர்களுக்குமே சிறப்பு டெட்டுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குது மக்களே, பொறுத்து தான் நம்ம பார்க்கலாங்க. ஸோ 2469 இடைநிலை ஆசிரியர்கள், 11 பழங்குடி ஆசிரியர்களின் பணி நியமன ஆணைகள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வழங்கியிருக்காரு. பழங்குடி ஆசிரியர்களுக்கு ஊராட்சி மன்ற மற்றும் சிறுபான்மை மொழி தொடக்க நடுநிலை பள்ளிகளில் காலியாக இருந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2469 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வழங்கினார். 11 பழங்குடி பிரிவை சார்ந்தவர்களுக்கு பணியாணைகள் வழங்கப்பட்டது. பள்ளிக்கல்வியில் தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் கீழ் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலை பள்ளிகள், சிறுபான்மை மொழி உதவி பள்ளிகள் கடந்த 2014 ஆண்டு முதல் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தது. இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அரசு ஒப்புதல் அளித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தகுதி தேர்வு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் 2025 ஆண்டு முதல் நேரடி நியமனம் செய்யப்பட்டனர். அதன்படி 2342 பேர் இடைநிலை ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்டனர். அதேபோல் தேசிய திறந்தவெளி மற்றும் பள்ளி நிறுவன கல்வி தேர்ச்சி மூலம் 25 பேர், ஆதரவற்ற உறவைகள் 4 பேர், பிறமொழி சிறுபான்மை 68 பேர், பட்டதாரி ஆசிரியர்கள் 18, பின்னடைவு பணியிடம் என அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2458 பேர் இதற்கு பணி நியமனத்தை வழங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் தற்சமயம் வந்திருக்கு அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.